உதயநிதியுடைய அந்த உதாரணத்துக்கு நான் திரும்ப பதிலடி கொடுத்தேன்னா நான் அசிங்கப்படுவேன். எனக்குன்னு ஒரு மானம் மரியாதை இருக்கு. நீ எல்லாம் பிறந்ததுனால தலைவன் நான், இன்னாருக்கு பிறந்ததால் தலைவன் நான், வேற எதுக்காகவும் இல்லை. இப்படிலாம் நான் பேச மாட்டேன். பட் வார்த்தை அப்படி வருதுன்னு சொன்னா, அந்த அம்மா மோடியை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள்லாம் முஸ்லீம்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், முஸ்லீம்லாம் இந்துக்களை கல்யாணம் பண்ணலாம். உன் அப்பா விட்டு சொத்தா? சித்தராமையாக்கெல்லாம் அரசியலில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. சத்ரபதி சிவாஜியை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியாது. பிருத்விராஜனா யாருன்னு தெரியாது. கஜினி முகமதுன்னா தெரியும். இதுதான் அசிங்கத்தினுடைய உச்சகட்டம். தூணு துப்பிட்டு போயிடுவார் மோடி நினைச்சாருன்னா. இந்த பங்களாதேஷையோ ஸ்ரீலங்காவையோ நேபாளையோ அல்லது பாகிஸ்தானையோ ஹேண்டில் பண்ணணும்னு முடிவு எடுத்தாருன்னா அது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். வன்முறை கை வச்சவன் திருப்பி அதனால தான் சாவாங்கிறது ட்ரம்ப்புக்கு தேர்தல் போதே தெரிஞ்சிருக்கும். இனியாவது தெரியும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கு எதிராக நான் செயல்படுறேன் அப்படிங்கிற பெயரில் பிரதமர் மோடி அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய தாயார் குறித்து சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு ஏஐ வீடியோ. அதில் மோடி அவர்களுடைய தாயார் அவரை திட்டுற மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஏன் ஈடுபடுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோத்திலால் நேரு அவங்க அப்பாவை பற்றி அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். மோதிலால் நேருடைய தந்தையை சொல்கிறீங்க? ஆமாம். இவங்க எங்கேருந்து வந்தாங்க, என்ன மாதிரியான வேலைகள்லாம் நடந்தது, எப்படி இவங்கக்கிட்ட பணம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பேசினா ரொம்ப கேவலமாக இருக்கும். நம்ம எப்போதுமே அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து சொல்கிறதில்ல. ஏதோ ஒன்று வந்துட்டாங்கல்ல, நாட்டுக்கு நல்லது பண்ணுறாங்கல்ல, சமூக சேவை பண்ணுறாங்க இல்லையா, விட்டுரு அப்படிங்கிற மாதிரியான அணுகுமுறையில் தான் போகிறது. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தவறாக பேசுகிறது. இங்கே நம்ம எடப்பாடி ஐயாவுடைய அம்மாவை ஆராசாவை கேவலமாக பேச, திண்டுக்கல்லையோ நீ வாயில் திறந்தாலே கேவலமாக தான் வார்த்தைகள் வரும். அவங்கெல்லாம் பேச, ஆராசாக்கு சிந்தனையே கேவலமாக தான் இருக்கும். அவர் பேச இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அவங்களுக்கு அப்படி இல்லை. இந்த அளவுக்கு அநாகரிகம். நாம் 60 வருஷமாக அநாகரிகத்தை பார்த்துருக்கோம். முட்டு சந்து கூட்டங்கள் நடக்கும். திமுகவுடைய முட்டு சந்து கூட்டங்கள்னால் என்ன அர்த்தம்? டெட் அண்ட் ரோடு அந்த இடத்துல நடக்கும். அங்கே மலம் கழிப்பது பொதுவாக நடக்கும். அந்த இடத்துல மீட்டிங் க்ளீன் பண்ணிவிட்டு நடக்கும். அந்த மாதிரியான அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் இவங்க இவ்வளவு தான். அங்கே அப்படி இல்லை. வடக்குலேயோ கிழக்குலேயோ மேற்குலேயோ அப்படி இல்லை. தரந்தாழ்ந்து பேசுகிறதுங்கிறது இருக்காது. தாயை பற்றி மனைவியை பற்றி பேசுவதெல்லாம் இருக்காது. அப்படி இல்லைன்னா இவ்வளவு பெரிய பொய்யை அந்த நேரு குடும்பம் தொடர்ந்து சொல்லி காந்தி அப்படிங்கிற அந்த பேரோட பலம் வந்திருக்கவே முடியாது. இங்கே இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஏசுகின்ற வேலை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க காந்திங்கிற பேரை கேண்டீன்னு தான் போடணும். காந்தின்னு போட்டுட்டு ஒரு ஒரு ஊழல் நடந்தது பாருங்கள், அது போட்டே இருக்க முடியாது. ஸோ மோடி ஐயா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். பாரு, எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரிந்ததை விட என்னுடைய மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒரு ஏஐயில் கிரியேட் பண்ணது யாராக வேணாலும் இருக்கலாம். ராகுல் காந்திக்கு ஏஐ பற்றினா என்னன்னே தெரியாது. ஏர் இண்டியான்றவார், அது கூட இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுப்பார். அவருக்கு அவ்வளோ தூரத்துக்கு பாவம் இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் காங்கிரஸ் தான் அதை வெளியிட்டிருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், கீழ்மட்டத்தில் யாராவது மேலே இருக்கிறவனை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு. ஆனால் இதையெல்லாம் மறுக்கணும், கண்டிக்கணும். அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. உங்களை ஒரு குடும்பம்னு நினச்சிக்கிட்டு அதை 4 தலைமுறையாக உங்களை இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த நாகரிகத்தை நம்ம கடைப்பிடிக்கணுமா வேண்டாம்? இப்போ நானே பாருங்கள், உங்ககிட்ட பேசும்போது இப்படிலாம் நான் பேச மாட்டேன். பட் வார்த்தை அப்படி வருதுன்னு சொன்னால், அந்த அம்மா மோடியை பொறுத்த வரைக்கும் 8 வயசில் அந்த ஆள் ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டான். அந்த அம்மா குடும்பத்தை பார்த்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மோடியை விட்டுருங்க, அவர் நல்லவர் கெட்டவர், அவர் வல்லவர், அதெல்லாம் விட்டுருங்க. அந்த அம்மாவோடைய நிலைமை என்ன? திருப்பூர் குமரன் எடுத்துக்கோங்க. திருப்பூர் குமரன் ஒரு மிகப்பெரிய
தியாகி நீங்கள் சொல்லிடுவீங்க, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க மனைவி எத்தனை வயசு வரைக்கும், 91 வயசு வரைக்கும் தனியாக வாழ்ந்தாங்க தெரியுமா? இப்போ அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டதுனால, தேச சேவைக்காக விட்டுட்டு போயிட்டாரு. மனைவி பற்றி கவலைப்படலை, அவருக்கு தேசம் தான் சிந்தனையாக இருந்தது. ஆனால் அந்த மனைவி எத்தனை வருடம் திருப்பூரில் தனியாக வாழ்ந்தாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பெண் தனியாக வாழ்கிறதுல எத்தனை பிரச்சனையும் இருக்குது. ஸோ இது எல்லாம் ரிப்பர்கேஷன் ஆஃப் ஒன்று. ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்யும்போது 4 தப்பு வரத்தான் செய்யும். உடனே அவனுடைய குடும்பத்தில் போய் பார்க்குறது, இங்கே 3 பொண்டாட்டி கட்டினவனெல்லாம் விட்டுறது, குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்தினவங்களெல்லாம் விட்டுறது, இந்த மாதிரி பேசுகிறாங்க. வருத்தக்கூடிய ஒரு விஷயந்தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மோடி இதையெல்லாம் தாங்கக்கூடியவர். ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸில் பயிற்சி 8 வயசுலேருந்து எடுத்தவர். இப்போ கர்நாடகா காங்கிரஸில் இன்னொரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. அதாவது இந்த சிவாஜி நகர் அந்த பகுதியில் வந்து ஒரு மெட்ரோ ரயில் நிலையம் அமைந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்கு வந்து செயின்ட் மேரிஸோடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு கர்நாடக மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு அவர் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மகாராஷ்டிரா முதல்வர் வரைக்கும் இந்த முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது, இது போன்ற ஒரு வரலாற்று பிழையை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இதை ஊதி பெருசாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை இப்போ ஊதி பெருசாக்கலைன்னா என்ன இருந்திருக்கும்? பழவந்தாங்கல்ல ஜான் தேசிகர் தெருன்னு ஒன்று இருக்குது. ஜானுன்னா யாருன்னு எனக்கு தெரியாது, தேசிகர்னா யாருன்னு தெரியாது, ஜான் தேசிகர் ஒருத்தரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜான் தேசிகர் ஒரு முரண்னு மட்டும் எனக்கு தெரியும். ப்ராபப்ளி ஒரு கிறிஸ்துவர் தேசிகர் ஆகிட்டாரா எனக்கு தெரியாது. பேரை வைக்கிறீங்க, எதுக்கு இதெல்லாம் வைக்கிறீங்க? அதாவது உங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்துக்கள் வந்து உலகத்தில் 5இல் ஒருவராக இருக்காங்க, இந்தியர்கள் 5இல் ஒருவராக இருக்காங்க. இதை எப்படியாவது குறைக்கணும், இதில் கலப்பு மனங்களை கொண்டு வரணும், எல்லா சாதியும் ஒன்றுன்னு கதை சொல்லிட்டு 165 நாட்டில் இருக்கிறது யார்? கிறித்துவமும் இஸ்லாத்தவரும் தான். அவங்க தான் ராஜ்யம். அங்கே இருந்த மெஜாரிட்டி மக்களை எல்லாம் மைனாரிட்டி ஆக்கியாச்சு. ஸோ அங்கே வந்து அவங்க சமத்துவம் பார்க்க மாட்டாங்க. அங்கே ஒரு பாதிரியாக ஒரு தலித் ஆகிட முடியாது, ஆகவே முடியாது. ஒரு பெண் வந்து அஜ்ரத் ஆகவே முடியாது. ஆனால் இந்துக்களை விமர்சனம் பண்ணி இங்கே ஒரு கலப்பு பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாம் ஒன்று தான் சொல்லி ஜோடா அக்பர்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை மாதிரி ஒரு அபத்தம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அக்பருக்கும் ஜோதாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருத்தர் பார்த்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் ஒரு கதையை விட்டுட்டு இந்துக்கள்லாம் முஸ்லீம்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், முஸ்லீம்லாம் இந்துக்களை கல்யாணம் பண்ணலாம். உன் அப்பா விட்டு சொத்தா? அவன் பெற்றவனுக்கு தெரியணும் என் பொண்ணுக்கு யாருக்கு கொடுக்கணும், பையனுக்கு யாருக்கு கொடுக்கணுங்கிறது. ஸோ இதை வந்து ஒரு விளையாட்டாக பண்ணுறாங்க. ஆனால் நாம் வந்து பிஜேபியில் ஒரு 11 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயமான முறையில் பேரை மாற்றி வைக்கிறோம். எங்கே வைக்கிறோம்னா, சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தருடைய பேரை நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது பேர் சொன்னால் தப்பாயிடும். ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுடைய பேரை நீங்கள் வச்சிடுறீங்க, ஒரு தலைவருடைய 3வது மனைவி பேரை வச்சிட்றீங்க, தப்பு கிடையாது. அவங்க இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேவை செஞ்சவங்க தான், வச்சுட்டு போங்க. பட் அந்த தெருவில் பேர் வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. இப்போ அஸ்வின் வந்து ஒரு தெருவில் பிறக்கிறாரு, அஸ்வின் தெருன்னு வைக்கிறீங்க. பாரதியார் ஒரு வீட்டில் பிறக்கிறாரு, பாரதியார் தெருன்னு வைக்கிறீங்க. இதில் எதுவும் தப்பு கிடையாது. நீங்கள் பிளாட் கட்டுறவங்களே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பெயர்கள் எல்லாம் வைப்பாங்க. ஜெயேந்திர தெரு, இந்த தெரு, அந்த தெரு, ஆசிரமம் தெரு, ஸ்ரீமதம் தெரு, இப்படிலாம் நிறைய வைப்பாங்க. அதுலலாம் எந்த தப்பும் கிடையாது. அவன் முடிவு பண்ணுறான், ஏன்னா ஒரு பிளாட்டு போட்டான், அவன் முடிவு பண்ணுறான். ஆனால் நீங்கள் இருக்கின்ற தெருவினுடைய பேரை மாற்றணும்னு நினைக்கிறது வந்து, இது வாக்கை வந்து கெஞ்சறதுக்கு பதிலாக, ஐயா எப்படியாவது வாக்கு போடுங்க ஐயா, ஐயா ப்ளீஸ் ஐயா எங்களுக்கு வாக்கு போடுங்க, எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது ஐயா, பிச்சை எடுக்கிறதுக்கும் வழி இல்லையா, எப்படியாச்சும் வாக்கு போடுங்கயான்னு கெஞ்சுகின்ற கேவலமான ஒரு விஷயம். சித்தராமையாக்கெல்லாம் அரசியலில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. இல்லை சார், இப்போ அப்படி பார்த்தா மராட்டியர்களும் இங்கே வாழ்கிறாங்க கர்நாடக மாநிலத்தில். இப்போ சிவாஜி பேரை எடுத்துட்டா அந்த மராட்டியர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு ஒரு இதுதான் தப்பு. நீங்கள் ஒரு விஷயத்தை, சிவாஜி என்கின்ற ஒரு மனிதன் தென்னகத்துக்குள்ளே வரலன்னால் முகலாயர்களால் நீங்கள் வந்து நீங்களாக பிறந்திருக்க மாட்டீங்க. உங்கள் பேர் நடராஜனாக இருந்திருக்காரு. பச்சையாக சொல்கிறேன், முகலாயர்கள் தென்னகத்துக்குள்ளே வராமல் இருக்கிறத தடுத்தவன் சிவாஜி. சும்மா ஏதோ கதை பேசலை. சிவாஜிங்கிறவர் ஒரு குதிரையில் உட்காந்து டொக் டொக் டொக்குன்னு ஓடுறவர் இல்லை, சுற்றி அடித்தான். திருவண்ணாமலை இருந்திருக்காது. திருவண்ணாமலை இன்னைக்கு ஏவாவேலுக்கிட்ட இருந்திருக்கும், ஆனால் ஏவாவேலு பேர் ஏவாவேலுன்னு இருந்திருக்காது, வேற பேர் இருந்திருக்கும். அப்படித்தான் இந்த சமுதாயம் வந்து கட்டமைக்கப்பட்டது. தடுத்தவன் சிவாஜி. நீங்கள் அவனை வந்து நீங்கள் மாராத்தி அல்லது ஹிந்து அல்லது முஸ்லீம்னு பார்க்கக்கூடாது. இல்லை சார், நீங்கள் வந்து கிறிஸ்டின்களுக்காக அவர் இப்படி பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இந்த பாருங்க, நீங்கள் பாவத்தை போக்குறதுக்காக தர்மம் பண்ணுறீங்கிறதுக்காக நான் கை காசை எடுத்து தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. அதுதான் வித்தியாசம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர் மட்டும் பண்ணுறாரு, நீ மட்டும் பண்ண மாட்டியான்னா நீ பாவம் பண்ண. அதனால் இப்போ துர்காமா வந்து நிறைய கோவிலுக்கெல்லாம் போகிறாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, அது பெரிய விஷயம் தானே, அதில் எந்த தப்பும் இல்லையே.
வாழ்த்திட்டு வணங்கிட்டு போயிருங்க. பட் என்ன நோக்கம்னு எதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரியும். அந்த மாதிரி எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கிறத நான் வாக்கு வங்கின்னு சொன்னால் உடனே நான் பண்ணுறது வாக்கு வங்கின்னு சொல்கிறாதீங்க. சிவாஜியுடைய சத்ரபதி சிவாஜியை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியாது. பிருத்விராஜனா யாருன்னு தெரியாது. கஜினி முகமதுன்னா தெரியும். இதுதான் அசிங்கத்தினுடைய உச்சகட்டம். ஓகே சார், நம்ம முதல்ல வந்து மோடி அவர்கள் பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மோடி பற்றி பேசல, மோடியை பற்றி கேவலமாக பேசினவங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆமாம் சரி, இப்போ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காரு. அதாவது யாருக்கு முட்டி தேஞ்சிருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி ஒரு மறைமுகமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம். எப்படி வந்து நீங்கள் அவர்கிட்ட இருந்து வேறு ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? இந்த பாருங்க, உதயநிதியுடைய அந்த உதாரணத்துக்கு நான் திரும்ப பதிலடி கொடுத்தேன்னா நான் அசிங்கப்படுவேன். எனக்குன்னு ஒரு மானம் மரியாதை இருக்குது. ஏதோ 4 பேருக்கு நடுவில் இருக்குது. இதை 4 படி கீழே இறங்கி கேவலப்படாமல் நான் பதில் சொல்ல முடியாது. கருணாநிதி ஐயா பாஷையில் எசப்பாட்டு பாடணும்னு வச்சுக்கோ, முதல் மரியாதை சிவாஜி மாதிரி எசப்பாட்டு பாடணும்னா இதுக்கு நான் வேற சொல்லணும். ஒரு தலைவரை பற்றி பேசுகிறோங்கிற ஒரு அக்கறையே இல்லாமல், நீ எல்லாம் பிறந்ததுனால தலைவன் நான், இன்னாருக்கு பிறந்ததால் தலைவன் நான், வேற எதுக்காகவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் அப்படி இல்லை, உழைச்சி வந்தவர், உழைச்சி கட்சிக்காக தொண்டு செய்து வந்தவர். எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அவங்கெல்லாம் உழைச்சி வந்தவங்க. நீ பிறந்ததுனால வந்தவன், உன் கர்ம பயன் நல்லதாக பிறந்துட்டேன், சந்தோஷமாக இருக்கு. இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ நேபாள் விவகாரத்தில் அந்த போராட்டக்காரர்கள் இந்தியாவை நோக்கி வர்றாங்க, இந்திய பார்டர்களை நோக்கி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து அவங்கள தடுத்து நிறுத்திடுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன சார்? இல்லை, நீங்கள் அமெரிக்காவுடைய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி வந்து நான் எப்போதுமே சொல்லுவேன், அமெரிக்கா வந்து முகலாயர்கள் மாதிரி சுகபோக வாழ்க்கை தான் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட 20 மடங்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்குது. தின்னு தீத்தா கூட இன்னொரு 4 தலைமுறைக்கு நல்லா இருப்பாங்க. இதை நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோ, முகலாயர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சீனா வந்து பிரிட்டிஷ்காரன் மாதிரி, அவன் வந்து மிரட்டியே அடித்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போயிடும். இந்த முகலாயரும் பிரிட்டிஷரையும் நாம் பார்த்துருக்கோம். அதனால தான் நாம் பெரிய ஆள். இந்த 2 கேஸெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம கொழுத்தாத்தாவே பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுக்கோங்க. இப்போது அமெரிக்காவுடைய நோக்கம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் கலவரம் கொண்டு வர முடியுமோ அந்தந்த, ஏன்னா அவங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். சில்லறையெல்லாம் அவங்க வாங்கி பழகிட்டாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? அதாவது இதுதான் என்னுடைய வியாபாரம், இதில் எனக்கு நல்ல காசு கிடைக்குது, கண்ட்ரோல் கிடைக்குது, உலகத்தினுடைய கண்ட்ரோல் எனக்கு கிடைக்குது. நான் ஒருத்தனுக்கு ஆயுதம் கொடுத்தா தான் அவன் தப்பிப்பான், இல்லைனா அவன் செத்தான். கரெக்டா? அப்போ மற்ற விஷயங்கள்லாம் நான் இண்டஸ்ட்ரியெல்லாம் உருவாக்கவே இல்லை, மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸை உருவாக்கலை, எதுவுமே பண்ணலை. இதையெல்லாம் நான் வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, இறக்குமதி பண்ணுறதுனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது. அப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து உலகமெல்லாம் கலவரங்களை ஏற்படுத்தணும். சோரஸ் கிட்ட விட்டிங்கன்னா, அதாவது பைடன் ஆட்சியாக இருந்ததுன்னா கேவலமாக நடக்கும். ராகுல் காந்தி மாதிரி இருக்கிறவங்கள பயன்படுத்தி அந்த வேலையை செய்வாங்க. ட்ரம்ப் மாதிரி இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகரிகமாக பண்ணிட்டு போயிடுவாங்க. பங்களாதேஷில் நடந்ததும் நேபாளில் நடந்ததும் ஒரே மாதிரியாக இருக்குங்கிறதுக்கு ஒரே உதாரணம், பங்களாதேஷோடைய அதிபர் இருந்தாங்க இல்லையா, அந்த மேடம் வந்து சீனாவில் போய் சீன அதிபரை சந்திக்கிறாங்க. உடனே 10வது நாள் கலவரம் நடக்குது. இவன் நேபாளில் இருக்கிறவன் அதே மாதிரியே சீனா அதிபரை சந்திக்கிறார், அந்த ராஜினாமா செய்த அந்த ஒளி. அவர் சந்தித்த 10வது நாள் திருப்பி இது நடக்குது. ஸோ நீ சீனா பக்கம் போயிட்டீன்னா நான் ஒன்று ஒரு வழி பண்ணிடுவேன். இது யார் பண்ண முடியும்? சீனா கிட்ட போனால் நான் பண்ணுவேன்னு யார் பண்ணுவான்? கண்டிப்பாக அமெரிக்கா தான் பண்ணியிருக்க முடியும், வேறு வழி இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்து ஒரு இந்த கதையெல்லாம் விடுறாங்க இல்லையா, மோடி மாதிரி தலைவர் வேணும் அப்படின்லாம் கதை விடுறாங்க. எல்லாம் தப்பு, பொய்யான ஒரு விஷயம். அதாவது அடியாட்கள் தான். அவன் நீ மோடியை பாராட்டுறானா திட்டுறானாங்கிறத பற்றி கிடையாது. வன்முறையில் இறங்குறவன் தான். அவனை நீங்கள் பாகுபாடு பண்ணிடலாம், தேசத்துக்காக பண்ணான், இவன் நாளைய போராளி, இவர் வந்து நாளைக்கு சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வருவார், இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க. வன்முறை தான். ஸோ நேபாளை அண்ட்ரஸ் பண்ணுறது, ஃப்ரான்ஸை அண்ட்ரஸ் பண்ணுறது, பங்களாதேஷை அண்ட்ரஸ் பண்ணுறது, பாகிஸ்தானுக்கு அண்ட்ரஸ்ட்னு ஒன்று கிடையாது, ஏற்கனவே சீரழிஞ்சு போன ஒரு நாடு. ஸ்ரீலங்காவில் முடிஞ்ச அளவுக்கு அண்ட்ரஸ் பண்ணுறது, இது எல்லாமே அமெரிக்காவுடைய நோக்கமாக இருக்குது. துப்பிட்டு போயிடுவார் மோடின்னு நினச்சார்னா, இந்த பங்களாதேஷையோ ஸ்ரீலங்காவையோ நேபாளையோ அல்லது பாகிஸ்தானையோ ஹேண்டில் பண்ணணும்னு முடிவு எடுத்தார்னா அது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இதை தெரியாமல் விளையாடுறாங்க. வன்முறை கை வச்சவன் திருப்பி அதனால தான் சாவாங்கிறது வந்து ட்ரம்ப்புக்கு தேர்தல் போதே தெரிஞ்சிருக்கும், இனியாவது தெரியணும். வரலாற்றில் அவர் வந்து சுடப்பட்டு இறந்தாருங்கிறதுனால
அவர் பேர் இருக்கக்கூடாது. நல்லா வாழ்ந்தார், நல்லா பண்ணார் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும்னு நானும் நீங்களும் ஆண்டவனை வேண்டிக்கணும், வேறு வழி இல்லை. ஓகே சார், கடைசியாக இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்காரு திருச்சியில். வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருக்குது, அவரே வேட்பாளராக இன்றைக்கி தன்னை அறிவிச்சுக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் இந்த பிஜேபியில் நிலம் வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா பிஜேபியில் நிலம் வாங்குறது? நம்ம மாதம் 670 ரூபா கட்டணும். கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு நிலம் கிடச்சிடும். ஏதோ ஒரு கட்டத்தில் உங்கள் பையனுக்காவது கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டைம். அந்த மாதிரி இவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ஒரு இதுக்கும் ஒரு மேட்டர். இப்போ எப்படி வேட்பாளர் அறிவிப்பார்? இவர் எந்த கூட்டணின்னே அவருக்கு தெரியாது. இவர் வேட்பாளரை அறிவித்தா கூட்டணிக்கு யார் வருவா? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் அவரோட பெரியாரிஸ்ட் இருக்காங்க, அதனால் முட்டாள்தனங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். நான் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் எல்லா பெரியாரிஸ்டும் தப்புன்னு நான் சொல்லலை, கூட இருக்கிறவங்கள மட்டும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போது உடனே எப்படி அறிவிப்பார்? அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார், 234 நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட மேட்டர் முடிஞ்சு. அவர் டபுள் ஆக்ஷன் நடித்த 2 படமும் ஊற்றிச்சு. இதில் 234 ஆக்ஷன்னா என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியல. அவர் டபுள் ஆக்ஷன் நடித்து இது வரைக்கும் நல்ல படம் ஓடின எந்த படமும் ஓடலை. அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். இனியோ இன்றைக்கி என்ன நடக்கும்? இந்த சனிக்கிழமைக்காக கூட்டம் போடுறீங்க, 15 நிமிஷம் பேசுகிறதுக்காக இத்தனை பேர் வர்றாங்க, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அவர் பண்ணுறதுல ஒரு நோக்கம் இருக்கலாம். மக்களை வந்து வார நாட்களில் தேவையில்லாமல் தொல்லை பண்ணி, இன்றைக்கி மாநாடு நடக்குதுன்னா அவன் நேற்றுலேருந்து கிளம்பிடுவான், நாளைக்கு தான் போய் சேருவான். ஸோ 3 நாள் சம்பளம் அவனுக்கு பாதிக்கும். இது வேண்டாம், சனி ஞாயிறாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு அவர் முடிவு எடுத்துருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதை வந்து நீங்கள் அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். பட் அவர் வராரு, 15 நிமிஷம் பேசுகிறாரு, அதுலேயே அவங்க ஜாலியாகிடுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வந்துட்டாங்க, மாநாட்டுக்கு வந்துட்டாங்க, மேடையில் விஜய் பார்த்த உடனே நம்ம கிளம்பிடலாம், கூட்டத்தில் கஷ்டப்படுவோம், போகும்போது யூடியூப்பில் பார்த்துக்கலான்னு நினச்சா அதுவும் தப்பு கிடையாது. ஸோ அவர் பேசட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஜனநாயகம்னு தான் ரிலீஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், சனநாயகம்னு ரிலீஸ் பண்ண போகிறது இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஜனநாயகம் படம் ஊற்றுதா ஜெயிக்குதான்னு பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார். ஜனவரி 9ஆம் தேதியா 12ஆம் தேதி ரேஞ்சில் நல்ல முடிவு எடுத்து கொடுப்பாரு. அது வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய கூட்டணியை அமைப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தாருன்னா தப்பிப்பார். இல்லைன்னா அடியாள் வேலை தான். யாருக்காக வேலை செய்கிறாரோ அவங்களுக்கு அடியாள் வேலை தான் பார்க்க முடியும், வாக்குகளை பிரித்து கொடுக்க முடியும், வேறு எதுவும் வழி இல்லை. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.